நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இன்றைக்கும் நம்மை வாழ வைக்கிறது அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம். ஆகவே ஒவ்வொரு நாளும் மகத்துவமான நாளாய் நம்மளுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் மகத்துவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கும் உங்களுக்கான பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ரோமர் 14 அதிகாரம் 8வது வசனத்தில் எப்படி இருக்கு? நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். இந்த வசனத்தில் நம்ம படித்தோம், நம்ம எதை செய்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் தேவனுக்காக, கர்த்தருக்காக நாம் பிழைத்திருக்கிறோம், கர்த்தருக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி படித்தோம். பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்கிறோம் அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இயேசுனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மளுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த உலகத்தில். அது என்னன்னா, தேவனுக்காக வாழ்வது தான் நம்மளுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு பெரிய திட்டம், நோக்கம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்க்கையை கண்டிப்பாக மரணத்திற்கு அப்புறம் நம்மளால பார்க்க முடியும். பட் நம்ம மரிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டை கட்டுகிறோம், சேர்த்து வைக்கிறோம், எல்லாமே நல்லது தான். பட் இதற்கும் மேலாக தேவன் நம்ம எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில் வச்சிருக்கிறான்றதை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பிழைத்திருக்க வேண்டும், நம்ம வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் எத்தனை நாள் நம்ம உயிரோடு வாழ்கிறோமோ அந்த கணக்கு தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். ஆனால் பிழைத்திருக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு நாளுக்கான செயல், அன்றாட செயல். இன்றைக்கு நம்ம பிழைத்திருந்தால் தான் இன்றைய தினத்தை காரியத்தை நம்ம பார்க்க முடியும், செய்ய முடியும். நாளைக்கு பிழைத்திருந்தால் தான் நாளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பிழைத்திருக்கிறது கர்த்தருக்கென்று, இயேசுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய நோக்கம், திட்டம், சித்தம் என்னவோ அதை செயல்படுத்துகிறவர்களாக பிழைத்திருக்கணும் ஒவ்வொரு நாளும். அந்த மாதிரி நம்ம பிழைத்திருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை என்றால் எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலுமே அதற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் செய்யாமல் நம்ம 100 வருஷம் வாழ்ந்தாலுமே அந்த 100 வருஷம் பிழைத்திருந்த பிழைப்பு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆகவே நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கென்று அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதனால நம்முடைய வாழ்க்கையில பிழைத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியமான நிமிஷம். அந்த ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒரு செகண்ட் கூட நம்ம வீணாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்ந்திருக்கிறோம், பிழைத்திருந்திருக்கிறோம் அப்படின்றத நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு உற்சாகப்படுத்தி உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: நீங்கள் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்காக பிழைத்திருங்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது அவருடைய நிறைவான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து, இந்த வாழ்நாளில் நீங்கள் வாழ்கிற எத்தனை நாளாக இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்கும்படிக்கு அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே கடந்து வரும். ஸோ அதுதான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த நாள் எடுத்துட்டிங்கன்னா தேவன் உங்களுக்கு என்ன நோக்கத்தை, திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் எப்படி நடக்கணுமோ, வார்த்தையின்படி குணாதிசயங்களில் எப்படி அவரை வெளிப்படுத்தணுமோ அதெல்லாம் செய்வதற்கு இந்த நாளில் தேவன் நம்மளுக்கு பிழைப்பை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு நம்ம பிழைத்திருக்கிறதுனால நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு பிழைத்திருக்கிறதுனால காலேஜ் போகிறோம், அவருக்காக பிழைத்திருக்கிறதுனால நம்ம வேலைக்கு போகிறோம், அவருக்காக பிழைத்திருக்கிறதுனால எல்லா தொழிலையும் செய்கிறோம், அவருக்காக பிழைத்திருக்கிறதுனால ஒவ்வொருத்தரையும் உபசரிக்கிறோம், அவருக்காய் நம்ம பிழைத்திருக்கிறதுனால இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ எல்லாமே அதனால தான், அதுதான் ஒரே நோக்கம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பிழைக்க வைப்பதற்கு காரணம் அவருடைய வார்த்தையின்படி நடக்க, அவர் நமக்காக என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறாரோ அதை செயல்படுத்தும்படிக்கு தான் பிழைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை ரியலைஸ் பண்ணணும். இன்றைக்கு உணர்ந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்காக பிழைப்பு நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துங்க.